இந்த குடியேற்றத்தில் மொத்தம் 53 கொடிகள் ஏற்றப்படுவது மரபாக இருந்தது. நடுமரத்திலே 33 கொடிகள் ஏற்றுவார்கள். ஏனெனில் இயேசுவினுடைய வயது 33, அதனுடைய அடையாளமாக 33 கொடிகள் ஏற்றப்பட்டது. இடது பக்கம் 10 கொடிகளும் வலது பக்கம் 10 கொடிகளும் ஏற்றப்பட்டது. அன்னையினுடைய ஜெபமாலையில் ஒவ்வொரு தேவ ரகசியத்திற்கும் 10 அருளறை மந்திரம் அடையாளமாக இருப்பதினால் அவ்விதம் ஏற்றப்படுகிறது. மொத்தம் 53 கொடிகள் ஏற்றுவது அன்று தொட்டு இன்று வரை மரபாக இருக்கிறது. முதல் கொடி, விசுவாசத்தில் வேறு உண்டி விட்டோம், இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்காக சிலுவை கொடி. யாம் பெற்ற விசுவாசத்தால் வெற்றி அடைந்தோம் என்கின்ற உயிர்ப்பு கொடி வால் கொடி. அதுவே அன்னையினுடைய பரிசுத்த ஆவியின் நிழல் கொடி. ஏனெனில் பரிசுத்த ஆவி அன்னை மரியாளிடம் நிழலடைய அவள் மனுமகனை பெற்றெடுத்தாள் என்பது வரலாறு, வேதத்தினுடைய முக்கியமான கோட்பாடு. எனவே அதை அந்த சிலுவை கொடியை வால் கொடியாக அன்னையினுடைய கொடிக்கு மேல் பறக்க விடப்படுகிறது. அதன் பின்னாலே விண்ணவர்க்கு அரசி, மன்னவர்க்கு இறைவி என்கின்ற அடையாளத்தை காட்டுகின்ற வழியில் அன்னையின் திரு உருவம் பொறித்த கொடி பறக்க விடப்படும். அதன் பின்னால் ஏக அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் அதன் வழிவந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக பாப்பரையினுடைய கொடி பறக்க விடப்படுகிறது. அதன் பின்னாலே பக்த சபைகளினுடைய கொடிகள் ஆக 33 கொடிகள் நடுமரத்திலும், வலப்பக்கத்திலே சிலுவை கொடி முதற்கொண்டு ஏனைய 9 சபை கொடிகளும், வடபகுதியிலே அவ்விதம் சிலுவை கொடி ஒன்றாகவும் வைத்து மீதி 9 கொடி பக்த சபைகளினுடைய கொடிகளாகவும் இருந்தது. இவ்விதமாக 53 கொடி ஏற்றப்படுகிறது.